மதிப்பிற்கு விவசாயம் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வாழையில் பூச்சி நோய் கட்டுப்பாடு. வாழையில் மிக முக்கியமான பிரச்சனைகள் பூச்சி நோய் தான். ஏன்னா வாழைக்கு உரம் வைக்கிறத பற்றி ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், என்னென்ன உரம் வைக்கணும் எவ்வளோன்னு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு முக்கியமான பூச்சிகள் அது எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு பற்றி பார்க்க போகிறோம். பூச்சிகளில் முக்கியமான பூச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழங்குகளை தாக்கக்கூடிய கிழங்கு கூன் வண்டு அப்படிம்பாங்க. கிழங்கு கூன் வண்டு இது காஸ்மோபொலைட்டஸ் சார்டிடஸ் அப்படிம்பாங்க. காஸ்மோபொலைட்டஸ் ஆங்கிலத்தில் காஸ்மோபொலைட்டஸ் சார்டிடஸ் அப்படிம்பாங்க. இது என்னென்னா கிழங்கை நம்ம கிழங்கு வைக்கிறோம் இல்லையா, கிழங்கை ஓட்டை போட்டு துளை போட்டு கிழங்குக்குள்ளே புழு போய் அதை உள்ளே இருக்கிறதெல்லாம் சாப்பிடும். மூக்கு பார்த்திங்கன்னா கூர்மையாக இருக்கும், கருப்பு கலரில் இருக்கும். இதுதான் கிழங்குல கூன் வண்டு. முதல்ல அதிகமாக வாழை வைக்கிறவங்களோட நிலத்தில் பார்த்திங்கன்னா அந்த கிழங்கு கூன் வண்டோட தாக்குதல் மிக அதிகமாக இருக்குங்க. அதே மாதிரி நம்ம கிழங்கு எடுத்துகிட்டு வரும்போது நம்ம நல்ல தரமான கிழங்கு எடுத்துகிட்டு வரணும். கூன் வண்டு உள்ள கிழங்கு எடுத்துகிட்டு வந்தோம்னா அது நம்ம வயலில் பரவுங்க. இது முக்கியமானது கிழங்கு கூன் வண்டு. அடுத்து பார்த்திங்கன்னா தண்டு கூன் வண்டும்பாங்க. இதுவுமே மூக்கு ஊசியாக தான் இருக்கும், தண்டு கூன் வண்டு. ஆனால் இதோட பேர் ஒடைப்போரஸ் லாங்கிகோலஸ்வாங்க. ஒடைப்போரஸ் லாங்கிகோலஸ். ஆனால் இது என்ன பண்ணுன்னா தண்டில் ஓட்டை போடும். அதாவது 3வது மாதம் 4வது மாதம் 5 மாதம் எடுத்துகிட்டு வச்சிங்கன்னா தண்டு வருது பார்த்தீங்களா, தண்டில் ஓட்டை போட்டு உள்ள சின்ன ஓட்டையாக தான் இருக்கும், ஊசி போகிற அளவுக்கு. அதில் ஓட்டை போட்டு தண்டு ஃபுல்லாக அப்படியே சாப்பிடும். தண்டு ஃபுல்லாக சாப்பிட்டு இதை வீக் ஆக்கிடும். அங்கங்கே ஓட்டையாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்டுலேருந்து சாறு வடியும். அந்த மாதிரி தண்டில் சாறு வடியுது அப்படின்னா அதை நீங்கள் அந்த தண்டு தோண்டி பார்த்தீங்கன்னா உள்ளே புழு இருக்குங்க. இது மிக முக்கியமான ஒரு பூச்சி. இது தண்டு ஃபுல்லாக வீக் ஆகி சின்ன காற்று வந்தாலுமே தண்டு உடஞ்சி விழுந்துடும். இது மிக முக்கியமான பூச்சி. 3வதாக பார்த்தீங்கன்னா சாறு உறிஞ்சும் பூச்சி சொல்லுவாங்க. சாறு உறிஞ்சும் பூச்சி ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன்னா அசுவினி இருக்கும் சாறு உறிஞ்சும் பூச்சியில். அசுவினி பென்டலோனியா நைக்ரோ நெர்வோசா அப்படிம்பாங்க. அந்த அசுவினி என்ன பண்ணுதுன்னா வைரஸை பரப்பி முடிக்கொத்து நோய் உருவாக்கும். முடிக்கொத்து நோய் அப்படிம்பாங்க. முடிக்கொத்து நோய் அப்படின்னா என்னென்னா நீங்கள் தண்டு இருக்குது பார்த்தீங்களா, தண்டில் இலை அடுத்தடுத்து வராமல் பக்கமாக இலைகள் இருக்கும். இப்படியே கொத்தாக இருக்கும் இலைகள். கொத்தாக இலை இருந்துச்சுன்னா தண்டு பெருசாகாது, அப்படியே குட்டையாக இருக்கும், அடுக்கடுக்காக இலை இருக்கும். அதனால் இந்த பயிரே வேஸ்ட் ஆகிடும். இது எதனால் ஏற்படுதுன்னா இந்த அசுவினி ஒரு இலையில இருந்து சாரை உறிஞ்சிட்டு அது வைரஸை அந்த வாயு மூலிமா வைரஸை பரப்புது. அதனால தான் இந்த முடி கொத்து நோய் உருவாகுது. இதுக்கு இந்த அசுவினி பூச்சியை நம்ம கட்டுப்படுத்தினா போதும். இது நோயின்னு சொல்லிட்டு நோய் மருந்து போக தேவையில்லை. இது பூச்சியினால் ஏற்படக்கூடிய முடி கொத்து நோய் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சி பூச்சியை நம்ம கட்டுப்படுத்தணும், மிக முக்கியமானது. அடுத்து சென்ட்ரலாக வரக்கூடிய புழு இருக்குங்க, வெட்டுப்புழு. வெட்டுப்புழு நமக்கு தெரியும், இலைக்கு பின்னாடி இருந்து இலையை அப்படியே கடிச்சு நரம்பு மட்டும் விட்டு ஃபுல் இலையும் கடிச்சு தின்றும். ஒரு 2 நாளில் இலையை காலி பண்ணிக்கும். இதை நம்ம சாதாரண மருந்துகள் மூலிமா கட்டுப்படுத்தலாம். அதுக்கடுத்து 4வதாக பார்த்தீங்கன்னா இப்போ 3 சொல்லிட்டோமா, தண்டு புழு சொல்லிட்டோம், கிழங்கு புழு சொல்லிட்டோம், அசுவினி, அதுக்கப்புறம் இந்த பெரிய புழு சொல்லிட்டோம், வெட்டுப்புழு. அடுத்து மண்ணுக்கு கீழே நூறு புழு இருக்கும், நெமட்டோடுன்னு சொல்லுவாங்க. இது கண்ணுக்கு தெரியாது. இது என்னென்னா வேரே வளர விடாமல் வேரை கடிச்சு தின்னுட்டு அந்த வேரோட வளர்ச்சியே நூற்புழு பாதிச்சிடும். அதனால் வாழை வளரவே வளராது, ரொம்ப சின்னதாக இருக்கும், குட்டியாக இருக்கும். வாழை பயிர் ஈனாது. இது மண்ணில் இருக்கிறனால நம்ம என்னென்ன பூச்சி மருந்து இந்த நெமட்டோடுக்கு தேவையான மருந்துகள் நம்ம மண்ணில் கொடுக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நோய். இப்போ ஃபஸ்ட்டு என்னென்ன நோய் இருக்குது, என்னென்ன பூச்சி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் அதை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்றத பற்றி பொதுவாக பார்ப்போம். நோயின்னு பார்த்தீங்கன்னா வாழையில் உள்ள எல்லா விவசாயிகளும் கட்டாயமாக பார்த்துருக்கக்கூடியது இலையில் உள்ள சிக்கட்டோக்கா லீவ் ஸ்பாட்டுமாங்க. சிக்கட்டோக்கா லீவ் ஸ்பாட் இலையில் அப்படியே சிவப்பாக அங்கங்கே கருப்பாக இருக்கும், புள்ளியாக. இது அப்படியே படர்ந்து இலை ஃபுல்லாக மாறி சருகாக மாறிவிடும். இதை சருகு நோயின்னு கூட சொல்லுவாங்க. சில விவசாயிகள் சருகு நோய் அப்படிம்பாங்க. இது முக்கியமானது, காற்று மூலியமாக பரவக்கூடியது. இதை நோய் மருந்துகள் உபயோகப்படுத்தி நம்ம கட்டுப்படுத்த வேண்டியது மிக முக்கியமானதாகுங்க. அடுத்து சாகு நோய்க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பனாமா வில்ட் ஆஃப் பனானா அப்படிம்பாங்க. பனாமா வாடல் நோய் இது ரொம்ப முக்கியமானதுங்க.
இந்த பனாமா வாடல் நோய் வந்துச்சுனாவே என்ன ஆகுனா வந்து உங்களுக்கு வந்து தண்டு வந்து வீக் ஆகிடும். இன்னொன்று வந்து மொத்தமாக சருகு வந்து அப்படியே காஞ்சி கீழே மட்டை வந்து தொங்குங்க. மட்டை தொங்குற நோயும்பாங்க, மட்டை நோயும்பாங்க, பனாமா வாடல் நோய். இது வந்து ஃபிசேரியம் ஆக்சிஸ்போரியம் என்ற ஒரு பூஞ்சானத்தினால் ஏற்படுது. இதனால என்ன ஆகுனா வந்து அப்படியே வந்து 6-7 மாதம் கழித்து உங்களுக்கு கொலை தள்ளுற சமயத்தில் வந்து கொலை தள்ளாமல் போயிடும். அப்படியே வந்து சாஞ்சிரும், ஃபுல்லாக சாஞ்சு விழுந்துடும். இது வந்து மிகப்பெரிய பொருளாதார நிலையை ஏற்படுத்துவது வந்து பனாமா வாடல் நோய். இந்த பனாமா வாடல் நோயை பற்றி கூட நான் வந்து ஒரு தனி வீடியோவே வந்து நம்ம இதில் போட்டிருக்கோம், அதை பற்றி கூட பார்க்கலாம் நீங்கள். இப்போ இதெல்லாம் எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நடும்போது நல்லதாக வந்து தேர்வு செய்யணும். கிழங்கு வந்து சிறந்ததாக இருக்க வேண்டும். கிழங்கு வந்து நல்ல குவாலிட்டியானதாக நல்லதாக இருந்து எடுத்துகிட்டு வரணும். அதுக்கடுத்து நூற்புழு தாக்குதல் இருக்கும் எல்லாத்துக்கும். அதனால் வந்து கிழங்கு வெட்டும்போது குழியில் போடும்போது கார்போஃபியூரான்பாங்க, ஃபியூரோடான்ற பேரில் இருக்கும். கார்போஃபியூரான் 50 கிராம் ஒரு குழிக்கு போட்டு அந்த இதை போடணும். அதை நடுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, நோய் வராமல் தடுக்கிறதுக்கு ஒரு 10 எடுத்துக்கிட்டு கார்பன்டசிம் மேங்கோ ஜெப் கலந்த மருந்து கடையில் கிடைக்குங்க. இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் நேரம் இந்த கிழங்கை வந்து தண்ணியில் முக்கிட்டு நம்ம அப்புறம் எடுத்து குழியில் படணும். அப்படி வைக்கும்போது என்ன ஆகுனா, நோய் தாக்குதலிருந்து வந்து நம்மளை பாதுகாக்கிறது. கார்பன்டசிம் மேங்கோ சோப் வந்து இளநிலையில் வரக்கூடிய நோய்கள், அழுகல் நோய், வேறு அழுகல் நோயெல்லாம் பாதுகாக்கும். இந்த கார்போஃபியூரான் வந்து நூல் புழு தாக்குதலிருந்து பாதுகாக்கும். அடுத்து 3வது மாதத்தில் இருந்து நம்ம 3, 4, 5 வரிசையாக வந்து மாதம் ஒரு தடவை வந்து நம்ம கட்டாயமாக வந்து மருந்து கொடுக்கணும். என்ன காம்பினேஷனில் கொடுக்கணும்னா, ட்ரன்ச்சிங் முறையில் கொடுக்கணும். கார்பன்டசிம் மேங்கோ செப் இது 2 கலந்த கலவையாக வந்து பவுடர் ஃபார்மில் இருக்குது. அது வந்து 2 கிராம் 1 லிட்டர் தண்ணிக்கு ப்ளஸ் குளோரிபைரிபாஸ் 20 ஈசின்றது எமல்சிபில் கான்சன்ட்ரேட்டு. இது வந்து 2 மில்லி 1 லிட்டர் தண்ணிக்கு. அப்படி வரத்துல 1 லிட்டரில் கரைச்சி, இது 2ஐயும் கரைச்சி நீங்கள் ஒவ்வொரு வாழை மரத்துக்கும் 1 லிட்டர் தண்ணி நீங்கள் ஊற்றுனீங்கன்னா இப்போ 3வது மாதம் ஒரு தடவை, 4வது மாதம், 5வது மாதம் இந்த மாதிரி ஊற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா நோய் நமக்கு வராது. இன்னொன்று வந்து குளோரிபைரிபாஸ் சேர்க்குறனால வந்து அந்த கூன் வண்டோட தாக்குதல் எதுவுமே இருக்காது. இதை கண்டினியூஸாக இது நான் வந்து பூச்சி கெமிக்கல் முறையில் சொல்லியிருக்கேன். இதோ வீடியோவை வந்து கெமிக்கல் மூலமாக இல்லாமல் ஆர்கானிக் மூலியமாக சூடோமோனாஸு, அப்புறம் வந்து பேசிலஸ் சப்டிலஸ் இதை உபயோகப்படுத்தி இதே நோயை வந்து எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்றத பற்றியும் சொல்லியிருக்கேன். இது வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது யூஸ் இருக்கும். இதை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, கண்டினியூஸாக செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாடல் நோய் வராது, சருகு நோய் வராது, இன்னொன்று வந்து பனாமா டிசீஸ் சொன்னோம்ல அது வராது. இப்படி நமக்கு தேவையான நோய்கள், பூச்சிகள் இதில் இருந்தால் நம்ம வந்து வாழையை பாதுகாக்கலாம். இதை பற்றி உங்களுக்கு இன்னும் ஏதாவது தீவிரமாக வேணும்னா என்னோடய மொபைல் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாக அழைத்து உங்களோட தேவைகளை தெரிந்து கொள்ளலாம். 9443358494 இதுதான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரு. இதுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களோட வாழையை ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிச்சி விட்டிங்கன்னா நான் அதுக்கு தேவையான என்ன பரிந்துரை அப்படின்றத பற்றி சொல்லுவோம். அதனால் அன்பான விவசாய பெருமக்களே, என்ன நோய் என்ன பூச்சி அப்படின்றத கரெக்டாக தெரிஞ்சு அதுக்கு உள்ள தடுப்பு முறைகளை நம்ம பயன்படுத்தினால குறைந்த செலவில், தேவையில்லாத மருந்துகளை அடிக்காமல் குறைந்த செலவில் நம்ம சிறப்பான மகசூல் எடுக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.